ஆடுகளே இங்க வாடா. டேய் இங்க வாடாங்கறேன். எங்கடா அண்ணா காக்கா மாதிரி போய்க்கிருக்க? ஐயா கலவரது இல்லையா, திரும்பிட்டேன். களவாணி பையன் சொல்லாதீங்கய்யா. நாளைக்கு ஊருக்குள்ள திருவிழா வருது. ஏதாவது அப்படி இப்படின்னு களவாணித்தனம் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்க, உன்னை சக்கையா புழிஞ்சு சாறு எடுத்து ஊருக்கு நடுவில் திரி போட்டு எரிச்சிருவாங்க. கோளாறு இருந்துக்கா, அவ்வளோதான். பார்த்து சூதானம் பண்ணுக்க. ஏடா அப்படி பார்க்குற? போட மண்டையும் ஆளு போட ரெண்டங்காக்கா. என்னத்தா ராக்கு, திருவிழாவுக்கு புத்துணி எடுத்துட்டியா? நமக்கு என்னன்னே திருவிழா, வேலையே ஊட்டிய ஒடிக்குது. ஏமா என் மருமகளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த செழிப்பு சளிச்சுக்கு இருக்க. அவளுக்கு என்னானே 1க்கு 2 எடுத்து வச்சிருக்கேன். அவள் இன்னும் கேட்குறா. எடுத்து கொடுத்தா சந்தோஷமா. தலைச்சமையோடு இருக்க. தோட்டத்துக்கு போ போத்தான். சரிண்ணே போயிட்டு வரேன். ஏப்பா நீ காலையில் நல்ல வார்த்தை பேச மாட்டியா? அண்ணன் வர நேரத்தில் போயிட்டு. அண்ணன் வர போறாரா? 1 2 3 4 5 6 ஏய் என்ன மாப்பிள்ள? டேய் கரெக்டாக நடந்தா அண்ணன் கன் மாதிரி காசு தருவாரா. நீ எதுவும் கவலைப்படாதா? அண்ணே யார் யாருக்கு? வாமா வாமா. எங்க கொண்டாயா? ஒழுங்கா கட்டணுமா? இந்தாங்கண்ணே. அடுத்தது யாரு? எண்ணி கொடுத்து விடுப்பா. சரி இந்தாங்கண்ணே. கரெக்டாக கட்டிடணுமா? லேட் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட போவோம். அடுத்தது யாரு? ஆறுமுகம்ண்ணே. ஏய் நோட்டை கொடுப்பா. எத்தனை நாள்? 8 கட்டலண்ணே. 8 நாள் கட்டாம பணம் கட்டு வந்துட்ட. போடா நொன்ன போடா போடா மத. அடுத்து யாருப்பா வந்திருக்கா? கணேசா வந்திருக்கானே. என்ன கணேசா? அதான் பணம் ஒரு 5000 ரூபா கேட்டிருந்தேன்ல. 5000 வேணுமா? போன தடவை 1500 ரூபா வாங்கின கணேசா. அது நல்லபடியாக கட்டிட்ட. அதெல்லாம் சந்தோஷம் தான். அதுக்கெல்லாம் 5000 ரூபாலாம் கேட்கக்கூடாதுல்லப்பா. இல்லைண்ணே, வெள்ளரிப்பட்டி திருவிழா வருது, வியாபாரத்துக்கு போகணும். அதானே பெரிய திருவிழா. சரி ஒரு 4000 ரூபா வாங்கிக்கிறியா? சரிண்ணே. ஆளுக்கு 4000 ரூபா கொடுப்பா. கணேசா உன்னை தான் நம்பி கொடுக்குறேன். அவன் உலக குடிக்காரன், அவனை நம்பி கொடுக்க மாட்டேன். சரிண்ணே. நீ தான் எனக்கு பொறுப்பு, நீ தான் கட்டி ஆகணும். சரிண்ணே தெரிஞ்சிட்டேண்ணே. ஆமாம் நீ திறந்த இந்த 3 நாள் முன்னாடி அந்த ஊர் முச்சந்தியில் பார்த்தேன்டா. சரிப்பா போய் நல்லபடியாக வியாபாரத்தை பாருங்க. துயரத்தை டெய்லி குட்டிடுறாயா. மாப்பிள்ள தான் வந்துட்டா போவ. இல்லை மாப்பிள்ள ஒரு கட்டிங்கு காலங்கத்தாலே போமியா வாயா. டேய் மணி வரண்டா. டேய் போலாம். காலையிலே குசி ஆகிட்டு போலே நீனா. தள்ளு உன் பெட்டியை பார்ப்போம். ஒன்றும் இல்லை போல. இப்பெல்லாம் திரும்பிட்டேயா? ஆடாடாடாடா நீ இல்லைன்னாப்புல. டேய் உன் பெட்டியை செக் பண்ணுறதாண்டி என் வேலை. இந்த வட்டமாவது கரெக்டாக வந்து கணேசன் கட்டிடலாமியா. என்னடா கண்ணு கட்டின தூரம் கடையே காணா. வாயா கடையை பார்த்துடலாமியா. ஏய் நான் சாப்பாடு கடையை சொன்னேன். பார்த்தே தின்றுவ போல பேச. ஏய் தாமரடா, என்ன நினைச்சா அவகிட்டலாம் போய் அப்படியே பேச முடியாதுடா. அவளே வந்து என்கிட்ட பேசணும்டா. நீ ஆசைப்பட்டில அத்தைகிட்ட பேசிடுவோம். நீ ஆசைப்பட்டா சும்மாவா விட்டுருவ. சரி சாராய கடைக்கு போலாமாடா? போலானே போலானே. அப்பா இல்லாத இன்னைக்கு தான் நான் நீன்னு வருவீங்களாடா? ஒண்ணுதான்டா இருக்கு. போ. எனக்கு இல்லையா? வந்துரும்டா. டேய் நேத்து ஃபுல்லா உங்க ஏரியா தான்டா இருந்தேன். இருந்தா குடுக்கத்தானடா. போடா. நான் எனக்கு இல்லையா? நான் வந்துரும்டா. இப்ப எனக்கு மட்டும் ஏமாத்திட்டாரா அவரு.
இது மாதிரியா இருக்கு ஏய் எங்கடா ஐஸு மாப்பிள அதுல எல்லாம் கம்பீரமா இருப்பேன் ஒன்னு எனக்கு போட்டுட்டா இன்னும் ஒன்னு உனக்கு வாங்கிட்டேன் ஏய் உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் கம்பீரமா செய்வேன் எப்படியே ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்குவேன் அடே ஏய் போ போ ஏய் இப்போ ஐஸ் கேட்டு வந்தாங்கன்னா நான் வியாபாரத்துக்கு என்னடா பண்ணேன் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது டேய் இந்தடா சேமியா ஐஸ் இருக்கா இல்லம்மா சேமியா ஐஸ் இல்லம்மா மில்க் ஐஸ் இருக்கா இல்லம்மா எந்த ஐஸ் இல்லம்மா நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இல்லைங்க ஐஸ் வாங்க கொடுத்த காசை குடிச்சிட்டு வந்து படுத்துட்டோம் அதாங்க நீங்க எதுவும் டேய் உன்னால உரண்டி ஆகிக்கிட்டு இருக்குடா வர்றா ஏய் உள்ளூர் பொண்ணுடா டேய் பாருடா பிரச்சனை மேல பிரச்சனை ஏண்டா இப்படி டேய் செத்து தொலை போறடா அப்படியே குடிச்சு டேய் குண்டவங்கதமா அது டேய் என்னங்கடா என்ன விளையாடுறதா போங்கடா ஐஸ் எப்போ அங்கே வந்துட்டு எப்போ ஏண்டா டேய் போவீங்களா ஐஸ் இருக்கா இல்லைங்க ஐஸ் வரணும் என்ன நீ எப்போ கேட்டாலும் ஐஸ் இல்ல இல்ல சொல்ற உண்மையிலேயே ஐஸ் இல்லைங்க அப்ப ஏன் வியாபாரம் பண்ற அட போயா இந்தாங்க தம்பி உங்க வியாபார காசை கொடுத்து எனக்கு உதவி பண்ணீங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி சரி ரொம்ப நன்றி தம்பி என்ன மாப்பிள்ள என்கிட்ட லந்தா கொடுக்கு லந்த கொடுக்குறாங்க போகிற ஊரெல்லாம் இன்னும் உனக்கு கல் தான் வைக்கணும் போல அவசரத்துக்கு வா கலெக்ஷனாவது பார்ப்போம் என்னடா மத்தியான நேரம் ஊரே அடைஞ்சிடுறாங்க சரி விடு நம்ம கொஞ்சம் அசருவோம் உட்காரு உட்கார மாப்பிள்ள சபா வெயிலே இல்லை ஆனால் வைக்காத்தானே தெரியுது வெயிலே இல்லையா காசு தான் இல்லை என்னடா நோட்டெல்லாம் 90 போட்டு வச்சிருக்காங்க திருவிழா காசோ இல்லையா எந்த காசாக இருந்தா என்ன நமக்கு ரூபா வந்துச்சுல ஏன் மாப்பிள்ள காலையிலே உன்னை கேட்கலான்னு நினச்சேன் யார் அவங்க காலையிலே உன்னை கேள்வி கேட்டு தெரிஞ்சிருந்தாங்க லந்து தான் ஊருக்குள்ள 2 சண்டையை திரிவாங்கல்ல அதில் ஒருத்தன் ஊரில் இருக்க பொண்டு பிடிச்சியில் பார்க்கக்கூடாதான் நமக்கு இருக்க மிசையில் ஜானுக்கு வட்டி கட்டக்குள்ளே நாக்கு தள்ளி போய் நான் உட்காந்துருக்கேன் இதில் இவங்க வேறு ஏமாப்ல வரிகிரி கேட்டு வந்திருப்பாங்களோ வரியா என்கிட்ட வரி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கேன் ஏத்த வீட்டு லோகேஸ்வரி பக்கத்து வீட்டு ஈஸ்வரி இவளுங்க பேர்லலாம் வரி இருக்குல்ல அதில் தாட்டி விட்டுருப்பேன் அவரெல்லாம் எந்த வரியை கட்டிட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்காரு ஆடான் மரத்தில் ஏறிச்சான் இவரு காப்பாற்ற போனாராம் போடுறா பேசாம திரும்பி உக்காடுறா மஞ்சள் போடுங்க ஆமாக்கா எவனும் ஒழுங்கா இல்ல ஏய் கருவாச்சி என்ன 2 வாரம் தலிக்கு குளிக்கி மினுக்கு மினுக்குன்னு போறிய பாருக்கா ஒன்றும் இல்லை மாமா ஊருக்குள்ள போய் அப்படியே காத்து வாங்கிட்டு வரலாங்கன்னு காத்து வாங்குவா நீங்க போவீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து புரணி பேசி பல குடும்பத்தை துவைச்சு பந்தல்ல காய போட்ட விடுங்க ஆமா உன் பொண்டாட்டிங்க மாமா காண வச்சிருக்க 4 அடி சாமி போ அங்க எவனாவது இருப்பேன் துவைச்சு பந்தல்ல காய போடுங்க போங்கடி சாமி போங்க